பிறந்து அவ்வஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்திலே ஓர் எழுத்து அறிந்து கூற வல்லீரேல் அஞ்சேல் அஞ்சேல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே. அஞ்செழுத்து நம்ம முதல்ல அரியதோ நமச்சிவாயம் அங்க ஆரம்பத்திலேயே சொன்னேன். அந்த அஞ்சு எழுத்துல அந்த 5 பூதத்தினால தான் நம்ம உருவாயிருக்கிறோம். நீரின்றி அமையாத உலகு, வெட்டவெளி, வெட்டவெளிக்கு அப்புறமா காத்து, காத்துக்கு அப்புறமா நெருப்பு. இந்த 3ம் சேர்ந்த பிறகு தண்ணி, தண்ணிக்கு கீழ அதாவது சிவாய அந்த 3 சேர்ந்ததுனால சிவன்னு அதுக்கு பேரு வச்சு, ஏன்னா யாவ எல்லாரும் ஒண்ணா இருந்தனால சிவன். அந்த நீர்லயே நம்ம உருவாகி மண்ல தங்கியிருக்கிறோம். நம்ம மண்ல வந்து தங்கிட்டோம். விண்ணின்று இறங்குனது எப்பிட்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெட்டவெளி, வெட்டவெளியிலிருந்து காத்து, காத்துலேருந்து நெருப்பு, நெருப்புலேருந்து தண்ணி, தண்ணியிலேருந்து மண். இந்த 5 எழுத்துல தான் நம்ம பொறந்தோம். அந்த 5 எழுத்த ஓதின்னு இருக்கிறோம். நெறைய பேர் ஓதின்னு இருக்கிறாங்க. சிவாய நம, வய நம, சி நம சிவாய, சிவாய நம, யா நம சிவம சிவாயனா அப்படின்லாம் சொல்லினே இருக்கிறவங்களாம் 5 எழுத்திலே பிறந்து, 5 எழுத்திலே வளர்ந்து, 5 எழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகள். ஏன் இங்க பாவிகள்னா, 5 பூதத்த விட்டுட்டவங்க பாவிகள். பொதுவா மனைவி இல்லாதவங்க ஆணுக்கு பேர் பாவி. அந்த மாரி பூதத்த அறியாத இருக்கிறவங்க பாவிகள். அந்த பாவிகள் 5 எழுத்துல ஓர் எழுத்த அறிந்து கூற ஒரே ஒரு எழுத்து மட்டும். நா மட்டும், இல்ல மா மட்டும், சி மட்டும், யா மட்டும். ஏன் நா மட்டும்? ஒரு ஒரு எழுத்து மட்டும் அப்டின்னா, நான் முதல்ல வச்சிருக்கிறதே அதுக்காக தான். உயிரு நம்ம எங்கேருந்து தோணும்னா, தண்ணியிலேருந்து தோணணும். அதனால நாவ முதல்ல வச்சிருக்குது. மாவும் நீங்க இருக்கலாம். தங்குறதும் மா தான். சியும் உணரலாம். ஏதாச்சும் ஒரு எழுத்த உணர்ந்தா கூட போதும். அஞ்சேல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில். நீ பயப்படாத. உனக்கு நான் இருக்கிறேன். நான் ஒரு பஞ்சபூத தொகுப்பு அவ்வளவுதான். நான் ஒரு பஞ்சபூதத்தினால் ஆன ஒரு தொகுப்பு. திரும்ப பஞ்சபூதமா மாறிடுவேன். அப்படின்னு எனக்கு புரிஞ்சுச்சுன்னா, பெருசா எனக்கு கவலை, துக்கம் பெருசா வராது. பட் வலி இருக்கத்தான் செய்யும். வலி உடல் இருக்கிறதுனால, மனம் இருக்கிறதுனால, மனம் கத்துக்கிறதுனால, கத்தபடி எதுவும் நடக்காதனால வலியெல்லாம் இருக்கும். அந்த வலியெல்லாம் கூட போயிடும். எப்போ அப்படின்னா, ஒரு எழுத்த உணர்ந்து சொன்னோம்னா. அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியான அஞ்சுமே பிஞ்சு பிஞ்சதல்லவோ பித்தர்கால் பிதற்றுவீர் நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வல்லிரேல் அஞ்சுமில்லை ஆறுமில்லை அனாதியாகித் தோன்றுமே. அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே. பூதங்கள் அஞ்சுமே கூட அஞ்சும். அச்சங்கொள்ளும். அனாதியான அஞ்சுமே. இந்த பூதங்கள் 5 அனாதிதான். நிலையானதுதான். பூதம் என்றால் நிலையானது, பெருசு, காலத்தால் அழியாதது. பிஞ்சு பிஞ்சதல்லவோ பித்தர்கள் பிதற்றுவீர். நெருப்ப எடுத்து நான் வந்து வசப்பட்டுட்டேன்னு சில பேர் சொல்லுவான். நீர் எனக்கு வசப்பட்டுருதுன்னு சொல்லுவான். இந்த மாரிலாம் இந்த ஜலசமாதி, நெருப்பு கொளுத்திட்டு உள்ள போய் விழுந்துறது, இந்த மாரி வேலையெல்லாம் கூட செய்வாங்க. பித்தம்னா பைத்தியக்காரத்தனம். தண்ணிக்குள்ளவே போய் சமாதி ஆயிட்டேன், ஜல சமாதி ஆயிட்டேன், நெருப்புக்குள்ள போயிட்டு இந்த மாரிலாம் ஒருத்தர் ஒரு மாரி இருக்காங்க. அந்த மாரி பித்தர்கள் பெற்றவங்க. நெஞ்சில் அஞ்சி கொண்டு நீர் நின்று தொக்க வெளியில. அந்த 5யுமே உள்ள நெஞ்சில வச்சு, அது மேல பக்தி வச்சு, அத நீங்க நெனச்சீங்கன்னா, "அஞ்சும் இல்லை, ஆறும் இல்லை, அனாதியாகித் தோன்றுமே." இந்த பூதங்கள் எல்லாம் கடந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு. அந்த 4 பூதங்களும் கடந்து நீங்க ஒண்ணா இல்ல ஒண்ணு ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. "அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அனாதியானது அஞ்சுமே பிஞ்சு பிஞ்சதல்லவோ பித்தர்கள் பிதற்றுவீர் நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் நின்று தொக்க வல்லிரேல் அஞ்சும் இல்லை ஆறும் இல்லை அனாதியாகித் தோன்றும்." பாருங்க, பார்த்ததுக்கு நன்றி. பகிருங்க, பகிர்ந்தால் நன்றி. பங்களிப்பு குடுங்க, பங்களிப்புக்கும் நன்றி. பாருங்க, தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்து வரலாம். கடவுள் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் குடுத்துக்கிறாரு. எளிமையாக்கப்பட்டிருக்குது வாழ்க்கை. ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்ல முடியுன்ற மாரி ஆயிடுச்சு. நீங்க எந்த நாடு, எந்த இனம், எந்த ஜாதி, எந்த மதம்லாம் இல்ல. மொழிபெயர்த்து கூட நீங்க பார்த்துக்க முடியும். ஏன்னா ஏஐ டூல்லாம் வந்துருக்குது. நீங்க இந்த வீடியோவ போட்டீங்கன்னா மொழிபெயர்த்தும் வரும். நன்றி.